நான் கேம்புக்காக எதுவும் பணம் கட்டவே இல்லையே. இதுல ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு சார். யாரோ கட்டினத ஏன் பேருக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், உங்க பேரை சொல்லி தான் பணம் கட்டினாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சார், எனக்காக யாரு பணம் கட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா? ஷூர். ஜீவாங்கிற அக்கவுண்ட்ல இருந்து தான் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மேடம். இது என்ன சிஸ்டம்னு எனக்கு புரியவே இல்ல சார். யார் யாருக்காக பணம் கட்டினாலும் கேள்வியே கேட்காம வாங்கிப்பீங்களா? என் பேரை சொல்லி யாரோ ஒருத்தர் பணம் கட்டினா அவர் யாரு, எதுக்காக கட்டினாருன்னு விசாரிக்கவே மாட்டீங்களா? சம்பந்தப்பட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா சார்? உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்க போறாங்கன்னா யார் என்னன்னு விசாரிக்கலாம் மேடம். உங்களுக்காக பணம் கட்ட போறாருங்கிறப்ப எப்படி விசாரிக்கிறது மேடம்? அதான் அவர் டீடைல் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கோம். சார், யாரோ ஒருத்தரோட தயவுல எல்லாம் நான் கேம்புக்கு போய் அட்டெண்ட் பண்ணனும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இமிடியேட்டா நீங்க அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க சார். சாரி மேடம், ஒன்ஸ் கட்டியாச்சுன்னா அவ்வளவுதான். பணத்தை திருப்பி எல்லாம் வாங்க முடியாது. வேணும்னா அந்த பணத்தை நீங்க அவர்கிட்டயே கொடுத்துருங்க. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நான் தான் கேம்புக்கே வரலன்னு சொல்றேனே, அப்புறம் எதுக்காக அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க? இந்த கேம்ப் ஆக்சுவலா கண்டக்ட் பண்றது ஒரு பிரைவேட் ஏஜென்சி மேடம். ஒருத்தர் பேர்ல பணம் கட்டினதுமே நாங்க அவங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சு வச்சிருவோம் மேடம். ரீஃபண்ட் கிடையாதுங்கிறது அவங்களோட ரூல்ஸ். இதுல நாங்க எதுவும் செய்ய முடியாது மேடம். சாரி. என்ன இது? இப்பதான் உள்ள போனா அதுக்குள்ள போன் அடிக்கிறா. ஹலோ, சொல்லு மயில. ஹலோ, கிளம்பிட்டீங்களா? மயில, நான் வெளியே தான் இருக்கேன். என்னாச்சு சொல்லு மயில. என்ன இவ போன் பண்ணிட்டு உடனே கட் பண்ணிட்டா? என்னாச்சு மயில? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன டென்ஷன் பண்ணாம உங்களால இருக்கவே முடியாதா சார்? ஒரு மனுஷனா மான ரோஷம் வேண்டாம்? என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு நான் தான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டேனே. அதையும் மீறி ஏன் சார் எதையாவது செஞ்சு என்ன உசுரோட கொல்றீங்க? மயிலு, எனக்கு புரியல. உன்னை நோகடிக்கிற மாதிரி நான் எதுவுமே செய்யவே இல்லையே. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் கேம்புக்கு போறதுக்காக எதுக்காக சார் நீங்க எனக்கு பணம் கட்டினீங்க? என்கிட்ட பணம் இல்ல, எனக்காக பணம் கட்டுங்கன்னு நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டனா? அப்புறம் எதுக்காக சார் எனக்கு பணம் கட்டினீங்க? எந்த உரிமையில நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க? மயிலு, நான் உன் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் மயிலு பணம் கட்டினேன். போய் சொல்லாதீங்க. ஃப்ரெண்டுங்கிற நினைப்புல எல்லாம் நீங்க எனக்கு இதை செய்யவே இல்ல. அப்படி நினைச்சிருந்தா நீ கேம்புக்கு போறியா மயிலு இல்லையான்னு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. நான் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பணமே கட்டிருப்பீங்க. ஆனா நீங்க ஏன் கேட்கல தெரியுமா? எனக்கு தாலி கட்டினதுமே என் புருஷங்கிற உரிமையும் அதிகாரமும் உங்களுக்கு வந்துட்டதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. என் வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்கிட்ட எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நான் உங்க பொண்டாட்டி, உங்க அடிமை. நீங்க என்ன செஞ்சாலும் நான் தலையாட்டி ஏத்துக்கணும். புருஷங்கிற திமிருதானே என்ன கேட்காம உங்களை இதெல்லாம் செய்ய வச்சிருக்க. மயிலு, அந்த மாதிரி திமிரெல்லாம் எனக்கு கிடையாது மயிலு. நான் உன் புருஷங்கிற உரிமையில உனக்கு பணம் கட்டினதுல எந்த தப்பும் கிடையாது. அது உண்மைதானே? எது சார் உண்மை? என் அனுமதி இல்லாம என் கழுத்துல நீங்க தாலி கட்டிட்டா எனக்கு நீங்க புருஷன் ஆயிடுவீங்களா? அந்த உரிமையெல்லாம் நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க தான் என்னோட புருஷன்னு முதல்ல நான் ஏத்துக்கணும். ஆனா நான் தான் உங்களை ஏத்துக்கவே இல்லையே. இனிமே ஏத்துக்கவும் மாட்டேன். என் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. இப்பன்னு இல்ல சார், கடைசி வரைக்கும் இப்படிதான். எனக்கு சம்பந்தமே இல்லாத நீங்க எப்படி சார் எனக்காக பணம் கட்டுவீங்க? இந்த விஷயத்தை நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்ல மயில. ஒரு புருஷங்கிற உரிமையில தான் செஞ்சேன்னு ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேன்.
நீ அதையே பிடிச்சுக்கிட்டு என் மேல கோவப்படாத மயிலு. உனக்கு ஒரு பண தேவைன்னு இருக்கும்போது நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அவ்வளவுதானே. இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை நான் இப்படி செஞ்சிருக்கேனே. அப்ப எப்படி நீ எடுத்துக்கிட்டியோ அதே மாதிரி இப்போ எடுத்துக்க வேண்டியதானே. மயிலு, இதுக்கு மட்டும் நீ வேற அர்த்தம் மாதிரி கொடுக்காத. இதையே சாக்கா வச்சு எனக்கு முன்னாடி செஞ்சதையும் சொல்லி காமிச்சிட்டீங்கல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் நான் கடனாதான் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீங்க கேம்புக்காக எனக்கு கட்டினதையும் நான் கடனாவே எடுத்துக்கிறேன். மாசம் மாசம் எனக்கு சம்பளம் வந்ததும் 5000 உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன். மயிலு, நீ ஏன் இப்படி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க? நீ ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு இந்த கேம்ப் உனக்கு ரொம்ப முக்கியம். பண பிரச்சனையால நீ அதை மிஸ் பண்ணிட கூடாது. அதனாலதான் மயிலு நான் பணம் கட்டினேன். அதை தவிர நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த காரணமும் கிடையாது. ஆனா என் மேல இருக்கிற கோவத்தினால நான் என்ன செஞ்சாலும் உனக்கு தப்பா தான் தெரியுது. நான் என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையிலயும் நீ இல்ல. நான் பணம் கட்டினதை ஒரு பிரச்சனையாக்கி நம்ம மேல மேல ஒரு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க வேண்டாம் மயிலு. நீ போய் நல்லபடியா கேம்ப் அட்டென்ட் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறமா நாம இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். நான் கேம்ப் அட்டென்ட் பண்றதா? சான்ஸே இல்ல. இன்னொருத்தர் பிச்சை போட்டுதான் நான் இந்த கேம்ப் அட்டென்ட் பண்ணணும்னா அப்படி ஒரு கேம்ப் எனக்கு தேவையே இல்ல. உங்க பணம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அததான் நான் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ் மயிலு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இந்த விஷயத்துல இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்காத. உன் கோவமும் உன் அவசரமும் உன் கனவை எப்பவுமே பாதிச்சிடக்கூடாது. அதே சமயம் உன் தன்மானத்தையும் நான் மதிக்கிறேன். இத நீ கடனா கூட வச்சுக்க. இத நீ திருப்பி கொடுத்தா நானும் கண்டிப்பா அதை வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்காக கேம்புக்கு மட்டும் தயவு செஞ்சு போகாம இருக்காத மயிலு. கேம்புக்கு போறத பத்தி நீங்க முடிவு பண்ணாதீங்க. இது என்னோட கெரியர், என்னுடைய வாழ்க்கை. இத பத்தி எல்லாம் நீங்க முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. மயிலு, சும்மா உரிமை இல்லன்னு சொல்லிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையில எனக்கு எந்த உரிமை இல்லைன்னா நான் கட்டின தாலியை மட்டும் எதுக்கு கழுத்துல சுமந்துட்டு இருக்க? மயிலு, எங்க அம்மாவுக்காக நீ ஒண்ணும் இறக்கப்பட வேண்டாம், புரியுதா? உன் முன்னாடி உயிரோட சுத்திட்டு இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இறந்து போனவங்களை பத்தி ஏன் மயிலு இவ்வளவு ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்பவே நான் கட்டின தாலியை கழட்டி கொடு. என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் மயிலு பேசுறேன். நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றனோ அதே அளவுக்கு நீயும் என்ன லவ் பண்ற. இல்லன்னு மட்டும் உன்னால மறுக்கவே முடியாது மயிலு. எல்லாரோட சம்மதத்தோடையும் நாம வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கணும். சூழ்நிலையால உன் கழுத்துல நான் அவசரப்பட்டு தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம், நான் ஏன் தாலி கட்டினேன்னு உனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நீ என்னோட காதல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன தினம் தினம் நீ காயப்படுத்திக்கிட்டே இருக்க. இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு மயிலு. நீதான் எல்லாமேன்னு வாழ்ற என்ன இதுக்கு மேலயும் அசிங்கப்படுத்தாத ப்ளீஸ். காதலை தவிர எனக்குள்ளேயும் கோபம், தன்மானம், எல்லா ஃபீலிங்ஸுமே இருக்கு. நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் மயிலு. அதை என்னைக்குமே மறந்துடாத. உன் வாழ்க்கையில எனக்கு எந்த உரிமை இல்லைன்னா நான் கட்டின தாலியை மட்டும் எதுக்கு கழுத்துல சுமந்துட்டு இருக்க? இப்பவே நான் கட்டின தாலியை கழட்டி கொடு. என்னமா உங்க வீட்டுக்காரங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான். இதுக்கெல்லாம் டீ சரியா வராது. போய் 2-3 சூப் வாங்கிட்டு வா. சார், என்னையா காசு இல்லையாக்கு? ஆமா சார். என்ன பரமர அவன் வாய் திறந்தானா? இல்லைங்க ஆண்டவரே,
நாங்க எவ்வளவு ரவுண்டு கட்டி அடிச்சாலும் அந்த குடிகாரன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். அடிச்சு அடிச்சு என் கைதானுங்க வலிக்குது. சார் சொன்னதை கேட்டல, எவ்வளவு அடிச்சு உன் புருஷன் வாய் திறக்கவே மாட்டேன்றானோ. இப்ப என்ன பண்றது? உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். இன்னும் 4 அடி அடிச்சு கூட என் தாலி எங்க அடக்க வச்சிருக்கான்னு சொல்ல வைங்க சார். தும்ப விட்டு வாழை புடிச்ச கதையா இருக்குது நீ பேசுறது. உன் புருஷன் மொடா குடிகாரன்னு உனக்கு நல்லாவே தெரியுமில்ல. அப்ப நீ தானே கவனமா இருக்கோன்னு. அவன் கழுத்துல இருந்து தாலியும் செயினையும் கழட்டிட்டு போற வரைக்கும் நீ என்ன தூக்கிட்டு இருந்தியா? ஆமா சார். நான் முழிச்சிட்டு இருக்கும் போது என் தாலி மேல கை வச்சிருந்தா நானே அவன் கைய வெட்டியிருப்பேன் சார். ஆமா ஆமா விளங்கிடும். அந்த படுபாவி நான் அசந்து தூங்கும் போது தாலிய கழட்டிட்டு போயிட்டேன் சார். அதை எங்க அடகு வச்சிருக்கான்னு தெரியல சார். அதை எங்க அடகு வச்சிருக்கான்னு தெரிஞ்சிட்டா போதும் சார். கடனை உடனே வாங்கி நான் மீட்டிடுவேன் சார். ஆண்டவரே, வேற வழியே இல்லைங்க. நீங்க தான் களத்துல இறங்கணும். ஆண்டவர் கையால தான் அவனுக்கு பூசை நடக்கணும்னு தலையில் எழுதி இருக்குது. அதை யாரால மாற்ற முடியும்? உள்ள போய் பூசை ஆரம்பிங்க ஆண்டவரே. சார், இந்தா பாத்து. கையெழுத்து போடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாளே, லத்திய கொடுத்து அடிக்க சொன்னா இவளுக்கு வலியும் அதிகமாகும், காயமும் பெருசாகும். இப்போ போய் இந்த வேலையை கொடுக்குறாரேன்னு இவ ஆத்திரப்படுவான். அந்த ஆத்திரமுகவும் குடியார மேல காட்டுவான். இந்த விஷயத்தை வச்சு விளையாடுனா மயிலுக்கு ஏதாவது செக்கு வைக்கலான்னு மனசு சொல்லுது. வேலையாடி பார்த்துருவோம். ஆண்டவரே, ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? போய் பூசை ஆரம்பிங்க. பொறுப்பை கை மாற்றி விடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பரமர மயிலு சார், மயிலு உள்ள ஒருத்த அலற சத்தம் கேக்குது இல்ல, அவன் இந்த அம்மாவோட தாலி எடுத்துட்டு போய் அடகு வச்சு குடிச்சிட்டான். நீ அவங்கிட்ட அமைதியா பேசுவியோ அடிச்சு உதச்சு உண்மையை வர வைப்பியோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த தாலி எங்க அடகு வச்சான்னு அவன் சொல்லணும். நீ கேட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். சார், இந்த நிலைமையில நான் எப்படி சார்? வேலைன்னு வந்துட்டா செஞ்சுதான் அவனு. மயிலு, கையில் இருக்கிற காயத்தை பத்தி எல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. பெரிய பெரிய கிரிமினல்ஸை கைது செஞ்சு பேர் வாங்குறது மட்டும் வேலை இல்ல. இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸை கூட நம்ம தான் டீல் பண்ணோம். அம்மா, அந்த குடிகாரன் என் புருஷன் தாம்மா. எப்பவும் வீட்டுல இருக்க அண்டா குண்டாவை அடகு வச்சு குடிச்சிட்டு வருவாம்மா. நேத்து எதுவும் தேரலன்னு என் தாலி மேல கைய வச்சுட்டாம்மா. நான் அசந்த நேரம் பார்த்து என் கழுத்துல அவன் தாலியை கட்டிட்டாம்மா. வேற வழி இல்லாம அவன் கூட குடும்பம் நடத்த வேண்டியதாய் போச்சுமா. இப்ப அந்த தாலியும் திருடிட்டு போய் வச்சு குடிச்சிட்டாமா அவன். எப்படியாவது அந்த ஆள்கிட்ட இருந்து என் தாலியை மீட்டு கொடுத்துடுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போயிடுமா. வாழ்க்கையில் எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னா நான் கட்டின தாலியை மட்டும் எதுக்கு கழுத்துல சுமந்துட்டு இருக்கேன்? இப்பவே நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்தேன்.
பொண்டாட்டி நகை திருடி போய் பணம் வச்சிருக்கீங்களா? அண்ணா நீங்க எல்லாம் போங்க, நான் பாத்துக்கிறேன். தொலைச்சி நீங்க 2 பேரும் அவன் அடிச்ச மாதிரி தெரியல, அவங்கிட்ட அடி வாங்குற மாதிரி இருக்கு. சீ, போங்க போங்க போ. ஆம்பளை போலீஸ் அடிச்சப்ப நான் வாய் திறக்கல, நீ அடிச்ச நான் உண்மையா சொல்லிடுவேனா? யாரு அடிச்சாலும் சரி, எவ்வளவு அடிச்சாலும் சரி, நகைய நான் எந்த கடையில வச்சிருக்கேன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் அதை மீட்டு திருப்பி அடகு வச்சு அதையும் குடிச்சிருவேன். ஐயோ 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 காலிங்க ஒத்த கயிறை எங்க கழுத்துல கட்டிட்டு நீங்க எங்களுக்கு கொடுக்கிற டார்ச்சர் இருக்கே, இந்த உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு கொடுமை நடக்காதுடா. ஒரு தாலிய கட்டிட்டா பொண்ணுங்களா உங்களுக்கு அடிமனை எந்த முட்டாள்டா சொல்லி கொடுத்துட்டு போனா? எந்த தைரியத்துலடா எங்க வாழ்க்கையோடலாம் நீங்க விளையாடுறீங்க? ஆடட்டும் பரமாரே, ஆடட்டும். அவ ஆடுறத வச்சுதானே நான் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். உங்க சுயநலத்துக்காக எங்க அனுமதியே இல்லாம எங்க கழுத்துல தாலிய கட்டுவீங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்களே அதை கழட்டி எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வருவீங்க. உங்க இஷ்டத்துக்கு கழட்டுறதுக்கும் மாற்றதுக்கும் எங்க கழுத என்ன துணி மாற்ற ஸ்டாண்ட் நினைச்சீங்களா? நாங்க தானே கழுத்துல தாலி கட்டுறோம், அது தேவைப்படுறப்ப அதை கழட்டிட்டு போறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எவன் அந்த உரிமையை கொடுத்தா உங்களுக்கு? தோழி கட்டுறதா இருந்தாலும் கழட்டுறதா இருந்தாலும் எங்க அனுமதியும் சம்மதமும் வேணும்டா. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. ஐயோ 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 எங்க விருப்பம் இல்லாம எங்க முடிவை மதிக்காம இனிமே எவனும் எங்களை அடிமை மாதிரி நடத்த கூடாது. உங்க சந்தோஷத்துக்காக எங்களை ஆட்டி வைக்க கூடாது. உங்களுக்கு இருக்கிற அதே உரிமையோட எங்களை வாழ விடணும்டா. அப்படி வாழ விடாத உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இதுதான்டா கெதி, இதுதான்டா கெதி. தோழி எங்கடா வச்ச? சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா, தோழி எங்க அனுப்புச்சு? ராஜவந்தேரை காப்பாத்துங்க. பொண்ணுங்கடா அவ்வளவு இளக்காரமா போயிடுச்சுல உங்களுக்கெல்லாம். எங்களுக்கும் மனசு இருக்கு, உணர்ச்சிலாம் இருக்குன்னு நினைக்கவே மாட்டீங்களாடா? இந்த பத்தி யோசிக்காத நீங்கெல்லாம் இந்த உலகத்துல எதுக்குடா இருக்கணும்? உன்னதானே கேக்குறேன். என்ன சார் அந்த அம்மா இப்படி அடிக்கிறாங்க? தாலி உனக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? தாலியை மீட்டு கொடுங்கன்னு சொன்னா என் தாலி பூ போட்டு எல்லாத்தையும் இவங்களே பறிச்சிருவாங்க போல இருக்கு. சென்டிமெண்ட். ஐயோ ஐயோ சார் அந்த ஆளு பேசலன்னா கூட பரவாயில்ல சார், அடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க சார். நான் உண்மையா சொல்லிடுறேம்மா, உண்மையா சொல்லிடுறேம்மா. உன் அடிய நாள தாங்க முடியலம்மா, விட்டுமா, அடிக்காதம்மா. சார் உள்ள போய் மயில கண்ட்ரோல் பண்ணி கூட்டுவா. ஓகே சார். அம்மா அடி தாங்க முடியலம்மா, என்ன விட்டுருமா. என்ன பண்ற? அடிச்சு இவன் கைய கால உடைச்சாதா அடிலார் செட்டு கடவுள் தான்மா நாங்க அடமானம் வச்சிருக்கேன், என்னை விட்டுருக்கம்மா. என்னால அடி தாங்க முடியலம்மா, விட்டுருக்கம்மா. என்ன இது? என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ ஆவேசமா இருக்க? நீ பண்ண வேலையால உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? என்ன வந்தாலும் பரவாயில்லக்கா, அவன்கிட்ட உண்மையை வாங்காம விட மாட்டேன். மயிலு போதும் மயிலு, சொன்ன கேளு. இதுக்கு மேல அடிச்சு அவன் செத்துருவான். தாலியை பத்தி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன விடு. வா போலாம், சொல்றது கேளு, வெளியில வா.
வா மயில வா வான்னு சொல்றேன்ல வா. என்ன மயில இரு நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். பரமரே என்ன நான் போய் டீ வாங்கிட்டு வரதா? இல்லைங்க, அவனை கூட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஏங்க அவனையும் நான் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா? ஏன் இந்த ஆள்லாம் கூட்டு போக மாட்டானா? சொல்லுங்க. போயா போ. அவனை அடிச்சு உண்மைய வர வைக்கிறதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சேன், உயிரை வாங்கறதுக்கு இல்ல. உன் ஆவேசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தேவையில்லாத சிக்கல்ல நீயே மாட்டிக்கிட்ட. இதோட விளைவை கூடிய சீக்கிரம் நீ அனுபவிப்ப.